சொன்னதை செய்து காட்டிய சிஎம். சட்டென அக்கவுண்டிற்கு வந்த 1000 ரூபாய். குழம்பிய மாணவர்களுக்கு சிஎம் கொடுத்த செம்மையான சர்ப்ரைஸ். ஆட்சி மாறினாலும் மாணவர்களுடைய கனவுக்கு நோ காம்ப்ரமைஸ். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வரும் திமுக கட்சியோட தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சு உயர்கல்வி போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குற திட்டத்தை கொண்டு வந்தாரு. தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா பல மாணவர்கள் பயனடைந்த நிலையில இதுவரைக்கும் சுமார் 9.83 லட்சம் பேர் வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் சிஎம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்த புதிய ஆட்சியினால மாதந்தோறும் வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை வருமா வராதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தாங்க மாணவர்கள். இதை தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுல எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தாரு. திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் தொடரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிச்சயமா இந்த திட்டம் எல்லாமே தொடரும் அப்படின்னு வாக்குறுதியும் அளிச்சிருந்தாரு. அதுபடி தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா மாணவர்களுக்கு இன்னைக்கு காலையில 1000 ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்பட்டிருந்தது. சொன்னதை செய்து காட்டிய சிஎம் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க.